சிறகடிக்காமல் கடலையும் தாண்டும் பறவை எதுன்னு கேட்டாங்கன்னா அது கப்பல் பறவை. 400 கிலோமீட்டர் வரை தரையிறங்காமல் பறக்கும். இதோட வேறு பேர் கேட்டாங்கன்னா கூழைக்கடா, கடற்கொள்ளை பறவை. மனிதன் இல்லா உலகில் பறவைகள் வாழ முடியும், பறவை இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது. சொன்னது யாருன்னு கேட்பாங்க, டாக்டர் சலீம் அலி. எழுத்துக்கள் 2 வகைப்படும். முதல் எழுத்து, சார்பெழுத்து. முதல் எழுத்து வந்து 30, உயிரெழுத்து மெய்யெழுத்து சேர்ந்து. சார்பெழுத்துக்கள் வகைகள் கேட்டாங்கன்னா 10 வகைகள். கலைச்சொல் அறிவோம். கண்டம் காண்டினென்ட், வலசை மைக்ரேஷன், தட்பவெப்பநிலை கிளைமேட், புகலிடம் ஸ்ட்ராச்சரி, வானிலை வெதர், புவியீர் புலம் வந்து கிராவிடேஷனல் ஃபீல்டு. அறிவியல் ஆத்திச்சூடி நெல்லை சு முத்து. ஆத்திச்சூடி ஔவையார். புதிய ஆத்திச்சூடி யாருன்னு கேட்டாங்கன்னா பாரதியார். நெல்லை சு முத்துவர் தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் அப்படின்னு அப்துல் கலாம் சொல்லியிருப்பார். இவர் 3 இடத்துல வேலை செஞ்சுருக்காரு. விக்ரம் சாராபாய், சதீஷ் தவான், இந்திய விண்வெளி மையம். நன்றி, வணக்கம்.